இதில் கொஞ்சம் மரக்கறிகள் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறத விட நேராக போனீங்கன்னா தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாரும் இருந்து வித்தியாசமாக பார்க்குறார். இதில் ஒரு வடியன் வந்து டயரில் விளையாட்டு சாமான் கொண்டு வரான் பாருங்க. எங்களோட வேனை வந்து எல்லாருமே வந்து வித்தியாசமாக பார்க்கணும். என்னடா என்ன பேர் உங்களுக்கு? சிங்கம் இருக்கும். ஐயோ, அந்த வேன்லையா சிங்கம் இருக்கு? அதில் பார்த்தா மாமா மாமான்னு கூப்பிட்டுஞ்சல. இது டெலஸ்கோப் எல்லாம் எடுத்து காட்டு. டாக்டரா வர போறீங்க? டாக்டரா வர போறீங்க? அப்படி இருக்கு பாருங்க கீழே. இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. சூரிய அஸ்தமனத்தை பாருங்க எப்படி இருக்கு. பொன் நிறமாக இருக்கு. இங்கால டென்ட் எல்லாமே வந்து போட்டாச்சு. இங்கால நாங்கள் வேனுக்கு பக்கத்துலேயே டென்ட் போட்டுட்டோம். கொளுத்த துணங்கியாச்சு. இந்த குளிருக்கு இது கட்டாயம். யாழ்ப்பாணத்துலேருந்து நண்பர்கள் வந்திருக்கணும். எதிர்பார்க்கவே இல்லை. இவையெல்லாம் வரைவின உண்டு. இதில் பார்த்தீங்கள்டா நேரம் 5:30 ஆகுது. சூரிய உதயமாக போகுது. வானத்தை பாருங்க. பாபிக்யூ, சிக்கன் பாபிக்யூ எல்லாமே வந்து அவையிலே. அண்ணா அப்படி இந்த அனுபவங்கள் எப்படி இந்த பர்சன் அப்படி பிரிச்சு நண்பர்களாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். தனியாக அதில் அண்ணா ஒரு செலவு எடுத்தபடியா ஓகே இருக்கு. அது அப்படிதான். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் இருக்கிறீங்கள்டா, இந்த இடத்துக்கு வர போறீங்கள்டா. இப்போ வர்ற மாதம் 5ஆம் தேதி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு டீம் கொண்டு வருது. மிங்லோ என்ற ஒரு உங்களுக்கு தான் எது வேணும் பிள்ளைக்கு? எடுங்க. ஆள் வந்து நேற்றிலேருந்து இந்த பக்கத்தை விட இங்கால தான் இருக்கணும். ரிப்பண்டு வரைக்கும் அப்படித்தான். ஒரு இடத்துல கூட போடணும், கூடையை போடணும், அப்படி இப்படி என்றாகும். ஆனால் பொடியங்கள் செட்டாக வலிக்கிட்ட அப்படி முடிச்சுட்டு தான் வலிக்கிறது. எங்கட டீம் வந்து வவுனியாவிலேருந்து வந்த 2 நாள் வந்துட்டு கேம்பிங் வர்றேன்ட்டு அதில் ஒரு ஆள் குழப்பிட்டாருட்டு 4 பேரும் போயிட்டா. அது இங்கே வாழ்க்கையில் பாருங்க கோழி குஞ்சுகள் இப்படி எங்கட ஊரில் எல்லாம் பார்த்து கனகாலம் ஆகுது. சம்சாரம். ஓகே. இதெல்லாம் லயன் தானே? என்ன இப்போ என்ன தோட்ட வேலைக்கு இதுகளுக்கு குழந்தை வரைக்க போகிறதா இல்லை? ஐயா கேட்குறேன். உங்களோட ஊர் பிடிச்சிருக்கான், நல்லா இருக்கு. நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கிறீங்களா? எப்பயாவது? போகல. இங்கே தான். வாங்க அங்கால பக்கம் வாங்க, ஊர் சுற்றி பார்க்குறேன்டா. யாழ்ப்பாணம் பக்கம் வாங்க. ஐயா வணக்கம். இந்த முகத்தில் வேணுங்க இவ்வளோ ஒரு கடினமான இது வந்து தெரியுது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 104வது நாள் நிற்கிறோம். நாங்கள் 104வது நாள் ஹாலியில் இலக்கு போயிட்டு இலையிலேருந்து திருப்ப பதில வந்துட்டு அங்கேருந்து பசறையில் நிற்கிறோம். பசறையிலேருந்து மடுல் சீமைக்கு வந்து போகிறோம். நேற்று வந்து கேம்பிங் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருப்போம். எங்களோட நண்பர்கள் வந்தவன், ஆனால் அவையில் வந்து கேம்பிங் பண்ணாமல் இடையிலேயே போயிட்டோம். போன காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு வந்து மடுல் சீமைக்கு போய் கேம்ப் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளவு வெயிலாக இருக்குது வந்து, ஆனால் மடுல் சீமையில் வந்து நல்ல ஒரு கூல் கிளைமேட்டாக இரவு நேரம் வந்து கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை வந்து தரப்போகிறோம். சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம், அதோட இரவு வந்து அந்த கிளைமேட்டு நல்ல ஒரு முயல்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட இரவு கேம்பிங் பண்ண போகிறோம். டென்ட் போட்டு, பாபிக்யூ போட்டு, ஃபயர் கேம்ப் போட்டு ஒரு ஃபன் ஒன்று இருக்குது. அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய இந்த வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்ட நாங்கள் 120 நாள் பயணத்தில் 104வது நாள் இன்றைக்கு. இதுதான் வந்து பசறை டவுன். நல்ல ஒரு பெரிய டவுன் தான். எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும். இந்த டவுனை தாண்டினா வந்து அங்கே பொருட்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். தேவையானது வந்து இந்த இடத்துலையே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகணும். பார்ப்போம். அதோட கேம்பிங் பண்ணுற அண்ணா வந்து இங்கே தான் இறைச்சி மற்றது மரக்கறி எல்லாமே வந்து எடுக்கிறவர். இதை தாண்டி பெரிய டவுன் அங்கால இல்லை. அதனால் நாங்களும் வந்து இரவு சமைக்கிறதுக்கு இப்போ போகிறதுக்கு வந்து ஏதாவது வேண்டிட்டு போகலாமென்னு யோசிக்கிறோம். கறியை வேண்டிட்டு கறியை வச்சுட்டு இரவு அங்கே அவையிலே வந்து பாபிக்யூ போட்டு தருவினோம், மற்றது டென்ட் போட்டு தருவினோம், விடிய சாப்பாடு இரவு எல்லாமே ஒரு பேக்கேஜாக வந்து செய்கிறவ. இதில் கொஞ்சம் மரக்கறிகள் பண்ணுறோம்.
இதில் போய் கறி வைக்கிறக்காண்டி ரச்சி வேண்டாங்க. தக்காளி கிலோ கட்டினு 150. ஃபீனிக்ஸ் கேம்பிங் நீங்கள் கூகுள் அடித்தா தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மடுல் கேம்பிங் சைடில் வந்து ஃபுல் பேக்கேஜாக வந்து அவையில் அரேஞ்ச் பண்ணி தருவீங்கன்னா அவையோட தொடர்பு இலக்கம் எல்லாமே வந்து நாங்கள் இதில் கொடுப்போம். நீங்களுமே வந்து போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கூடுதலாக வந்து இந்த வீடியோக்களை பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்களை பார்க்குறத விட நேராக போனீங்கன்னா தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியோ பசறை டவுன் வந்து நல்ல பெரிய ஒரு டவுன் தானே. இப்போ இனித்தான் வந்து மேலே ஏற தொடங்கினோம். கடுமையான ஒரு வெயிலாக தான் இருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து கிளைமேட் வந்து மாறிடும். அதோட இங்கே வந்தீங்கன்னா அந்த தேயிலை கொழுந்து பறைக்கிற இது நாங்கள் சுற்றி கேம்பிங் போகிற இடமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக தேயிலை கொழுந்து இருக்கிற இடமா தான் இருக்கும். பதுல இருந்து வந்து பசறை வந்து 18 கிலோமீட்டர். பசறையிலேருந்து நீங்கள் இங்கே நாங்கள் கேம்பிங் சைட் போகிற இடம் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். போகிற வீதிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி மட்டுமட்டான வீதிகள்லாம். அதோட 2 வாகனம் வந்தால் சரியான டேஞ்சர். இது ஒரு கொஞ்சம் ஆபத்தான வீதி தான். போயிடுவோம். உன்னிடம் கண்டு கொண்டேன் என்னை நான் மடுல் சீமைக்கு அப்படியே பயணிச்சு வந்துட்டோம். இனி வந்து கேம்பிங் சைட்டுக்கு வந்து போகணும். மேலே வந்த அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக குளிர் காற்று அடிக்குது. இருட்டை விட்டு நல்ல மணியாக இருக்கு. ஹலோ, இதில் மடுசிமை டவுன் வரும். இதை தாண்டி நாங்கள் தொங்கலுக்கு போகணும். இது மட்டும் கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அங்கால இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும். விலை கேட்பது இதான் வந்து மடுசிமை டவுன். இங்கே இருக்கிற வீடுகளை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீதிகள் எல்லாம் சரியான ஒரு ஒடுக்கமாக இருக்குது. இனி போக இதை விட தேர் இல்லாத மண் வீதிகளுக்குள்ள எல்லாம் போவோம். அதான் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ரைட், இப்போ போகிற வழியில் கணக்க லயம்கள் இருக்குது. சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வந்து உடனுடன் அந்த பேர்கள் மாறும். இப்போ நாங்கள் போகிறது வந்து ரத்கலை பத்தனை என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இதில் முழுக்களுமே வந்து தமிழ் மக்கள்லாம் இருக்கிறோம். கோயில் மற்றது ஃபுல்லாக வந்து எஸ்டேட். போகிற வீதியில் பார்த்து ரோட்டை பார்த்து போகணும். கீழே பார்த்தா தலை சுத்தும். போகிற வீதியில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வா, அங்கால இவ்வளவு பெரிய வள்ளம் நினைச்சு கூட பார்க்கல. சரியான ஒரு உயரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு மேலே மலைச்சிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போன முறை நாங்கள் வரைக்கும் இந்த வீதியெல்லாம் கல்லாக இருந்தது. இப்போ வந்து கான்கிரீட் போட்டு வீதிகள் எல்லாம் சரிப்படுத்திட்டோம். எந்த வாகனம் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சிக்கலும் இல்லை. நீங்களும் வரலாம். அண்ணாவும் சொன்னவர் கடைசி மட்டும் ரோட் போட்டிருக்கு வாங்கண்டு. இங்கே காப்பெட்டும் போட்டிருக்கு. வா, சூப்பர். வீதிகள் பிரச்சனை இல்லை முதல் இருந்த மாதிரி.
கடைசியில் கொஞ்சம் வீதிகள் வந்து இப்படித்தான் காணப்படுது. இன்னும் 1.5 கிலோமீட்டர் மட்டுமே இருக்குது ரத்கல கேம்பிங் ஸ்பாட்டுக்கு. இதுதான் ரத்கல டிஸ்ட்ரிக்ட். இதுக்குள்ள வந்து அதுக்கெல்லாம் வந்து அண்ணாண்ட இடம் இருக்குது. கேம்பிங் பண்ணுற ஸ்பாட் வந்து மேலே இருக்குது. முதலாவதாக அங்கே போவோம். சரி வந்துட்டோம். இது எல்லாமே வந்து லயங்கள்லாம். இதில் பார்த்தீங்கன்னா தேயிலை கொழுந்துகள் வந்து கலெக்ட் பண்ணுற இடம். இதில் போன முறை வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இதில் பாருங்க ஆக்கள் பாருங்க எல்லோரும் இருந்து வித்தியாசமாக பார்க்குறாரு. இதில் ஒரு வடியன் வந்து டயரில் விளையாட்டு சாமான் கொண்டு வரான் பாருங்க. எங்களோட வேனை வந்து எல்லாருமே வந்து வித்தியாசமாக பார்க்கணும். என்னடா இது என்ன மாதிரி. ரைட், இங்கே தான் நாங்கள் வந்து நாங்கள் இதான் ஃபீனிக்ஸ் கேம்பிங். அண்ணா வணக்கம். எப்படி அண்ணா கொழும்புலன்னு சொன்னார். ரைட், நீங்கள் கேம்பிங் வர போகிறீங்கன்னா வந்து இங்கே உங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சு நீங்கள் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்ரூம் வசதி, கிச்சன், பெட் எல்லாமே இருக்குது. சரி, இங்கேயும் வந்து கிச்சன் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா சமைக்கலாம். நாங்கள் இதில் அரிசி போட்டுக்கிறோம் ரைஸ் குக்கரில். அதோட இங்கே கறியும் கொண்டு வைக்கிறோம். மத்தியானம் இங்கே டவுனுக்கு வந்துட்டோம். அதனால் டவுன்லேருந்து தாண்டி வந்துட்டோம். சாப்பிடல கறியை வேண்டியது நாங்கள் கறி வச்சு சாப்பிடுவோம். என்னது என்ன பேர் உங்களுக்கு? சிங்கம் இருக்கும். ஐயோ, அந்த வேன்லையா சிங்கம் இருக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஆள் வந்து எங்கட வேனில் வந்து சிங்கம் இருக்கா ஒன்று கேட்குறோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து பிரச்சனை. இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து லயங்கன் தான். அதில் பார்த்தா மாமான்னு கூப்பிட்டு இங்கே இது டெலஸ்கோப் எல்லாம் எடுத்து காட்டு. டாக்டரா வர போகிறீங்க? அந்த மேலே சிங்கம் இருக்கா? புலி நிற்குது. சரி, போயிட்டு வரோம். போனாமா? கோழியெல்லாம் நிற்குது என்ன? சரி, நாங்கள் இப்போ இந்த கேம்பிங் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். வாவ், இதுதான் அந்த பிளேஸ். கடைசி ஆட்டோவில் வந்து ஞாபகம் இருக்குது. இப்போ ராசாத்தியில் வந்துக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. இனித்தான் இந்த சூரிய அஸ்தமனமாக போகுது. அப்போ வேலைக்கு வாங்கன்னு சொன்னவர். அதனால் ஒரு 5:30 போலவே வந்து நாங்கள் டென்ட் போட வந்து போய்கொண்டிருக்கிறோம். சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம், அதோட இரவு வேறு லெவலாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரி, நாங்கள் இப்போ கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து டென்ட் போட போகிறோம். வா, இந்த அங்கே வந்து சூரிய உதயம் வேறு லெவலாக இருக்கும். அங்கே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிக்கொண்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து எங்களோட டென்ட்டை போட போகிறோம். ராசாத்தி ஒரு மாதிரி மேலே ஏற்றிட்டோம். வா, போன ஒரு ஆட்டோவில் வந்து நாங்கள் இந்த ஒரு ராசாத்தியில் வந்துக்கிறோம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துக்கு ராசாத்தி வருமெண்டு. சரியான ஒரு உச்சியில் ராசாத்தி வந்திருக்குது. இங்கே வந்து வச்சிருக்கீங்க என்ன? பயணம் முடிய போகுது. ரெடியாங்க. சரி, இங்கால வந்து ஃபீனிக்ஸ் கேம்பிங்கால் வந்து டென்ட் போடணும். அதோட ஃபயர் கேம்ப் போடணும். தண்ணி வசதி, மற்றது உங்களுக்கு பாபிக்யூ வசதி எல்லாமே வந்து இந்த இடத்துல செய்தறிவினோம். இந்த தொடர் விளக்கம் வந்து நாங்கள் போடுவோம். வெளியில் என்ன குளிராக இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே குளிராது. ரெயின் கவர்லேருந்து, பெட்லேருந்து, சகலதும், பில்லோலேருந்து சகலதுமே உங்களுக்கு தருவினோம். நீங்கள் என்னென்னு சொல்கிறது, கஷ்டப்படாமல் ஒரு இடத்துக்கு வந்து டென்ட் போட போகிறீங்கன்னா வந்து அவையில் வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய மேனேஜ் அண்ணா தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. இதில் ராசாத்தி நிற்குது. நாங்கள் ராசாத்தியில் படுப்போம். அதோட 2 டென்ட் இருக்குது. எல்லாத்தையும் இந்த இடத்துல போட்டுட்டு நாளைக்கு சூரிய உதயம் இந்த இடத்துல வேறு லெவலாக இருக்க போகுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே நாங்கள் நிற்கிற இடம் எல்லாமே வந்து பனியாக வந்துடும். அப்படி இருக்கு பாருங்க கீழே. இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. பட் அந்த அங்காலயம் வந்து கேம்பிங் போடலாம்னு சொன்னவர் அதுக்கு வந்து கன தூரம் நடக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் இதிலே வாகனத்தை வச்சு கொண்டு நிற்கலாம்.
ஓ நீங்கள் ரெடி, நீங்கள் எப்போ ரெடி அது தெரியுமே. இப்போவே குளிர் தொடங்கிட்டா இலவசமாக தெறிக்க விடும். கீழே எல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும். வா இல்லை நடந்து போன மாதிரி இருக்கு. கீழே விழுந்தோண்ட சேட்டி கதை சூப்பராக இருக்கு, வேற லெவல். இங்கே டென்ட் எல்லாம் போடப்படுது. சூரிய அஸ்தமனத்தை பாருங்க எப்படி இருக்கு, பொன் நிறமாக இருக்கு. இங்கால டென்ட் எல்லாமே வந்து போட்டாச்சு. இங்கால நாங்கள் வேனுக்கு பக்கத்துலேயே டென்ட் போட்டுட்டோம். நிற்கிறது 4 பேர், 2 பேர் டென்ட்டை போட்டுட்டு வேனுக்குள்ள நான் படுக்கணும். புனே சொன்னாக்கு தண்ணி டென்ட் அது தெரியுது தெரியுமா. இதில் ஃபயர் கேம்ப் கொளுத்தினோம். ஏன் கொளுத்தினோம்டா இரவு சத்தியாவா இந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கத்தான் தோணும், அந்த அளவு குளிராக இருக்கும். கேம்ப் கொளுத்த தொடங்கியாச்சு. இந்த குளிருக்கு இது கட்டாயம். இந்த அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ, சிக்கன் பார்பிக்யூ எல்லாமே வந்து அவையிலே. உங்களுக்கு குளிர் தானே, எல்லாமே வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அங்கேருந்து ஒரு டீம் ஒன்று வருவினோம், அவையிலே வந்து நின்று போட்டு தருவீங்க. நீங்கள் அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணினா மட்டும் போதும். 5ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு டீம் ஒன்று வருது. நீங்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்களா ஜாயின் பண்ணலாம். கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன், அது தொடர்பு கொள்ளுங்க. இப்படியான கேம்பிங் அனுபவத்தை நீங்களும் கிடைக்கும். பட தேவையில்லை என்ன, குளிருக்கு என்ன உடுப்பு வேணும் எல்லாம் வருமா, எல்லாம் கிடைக்கும். டென்ட் வேணுமா, உடுப்பு வேணுமா, எல்லாம் தலைவாணி வேணுமா, பஸ்ஸும் வேணுமா, எல்லாம் இங்கே கிடைக்கும். கஷ்டப்படவே தேவையில்லை. சரி, இங்கே வந்து பார்பிக்யூ ஃபினிஷ் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து அவையிலே போட்டு 2 ஃபயர் கேம்ப் எல்லாம் செய்து நீங்கள் உள்ள படக்கு மட்டும் அவையில் நின்று உங்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்துட்டு தான் போவினோம். அங்கால வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நண்பர்கள் வந்திருக்கணும், எதிர்பார்க்கவே இல்லை. இவையெல்லாம் வருவினோம் வந்து இன்னும் ஒரு டீம் வருமென்னு சொன்னால், ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் ஃபுல்லாக டீம் வந்திருக்கு. பக்கத்தில் போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கள்டா நேரம் 5:30 ஆகுது. சூரிய உதயமாக போகுது. வானத்தை பாருங்கள், சுபானமாக இருக்குது. இப்போ வந்து பெருசளவு குளிர் இல்லை, ஆனால் குளிராக தான் இருக்குது. அந்த 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வந்தீங்கன்னா வந்து கடுமையான ஒரு குளிராக இருக்கும். ஆனால் இப்போவும் ஜெக்கெட் போட்டுக்கொண்டு தான் நிற்க சொல்லுது. இந்த இடத்துலான்னு வந்து கேம்பிங் போட்டு நாங்கள் ராசாத்தியம் தான் நிற்குது. அதில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த அண்ணாக்கள் நிற்கணும். கீழே எல்லாமே வந்து இந்த மலை தொடர்கள்லாம் தெரியுது தானே. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 105வது நாள். நாங்கள் மடல்சி மேலே சூரிய உதயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேம்ப் போட்ட இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஃபுல்லாக வந்து பின்னால் தைலை குழந்தைகள் இருக்கிற இடம். அதோட இங்கால நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்குது. இதில் 2 சூரியோதயம் பார்க்க இப்படி இருக்கும் பாருங்க, சும்மா தங்க நிறத்தில் இருக்குது. இந்த சூரியோதயத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவினம். அங்கால அன்னையாக்கள் இஞ்சால ராசாத்தி நிற்குது. அவையிலும் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த அன்னையாக்கள்லாம் நாங்கள் முதல் சொல்லியிருப்போம். அவையிலோடையும் போய் கதைப்போம், அனுபவம் என்ன மாதிரி இருந்தது. 5:30க்கே சூரிய உதயமாக ஆகிட்டு இப்போ முழுசாக மேலே ஏறுது. வேலைக்கு இங்கால இந்த மலை உச்சின்றபடியாக வந்து வேலைக்கு இங்கே சூரிய உதயம் வந்துடும். அதோட நல்ல வெக்கையாக இருக்கும் பின்னேற நேரங்களில். அதே மாதிரி இரவு நேரங்களில் நல்ல ஒரு குளிராக இருக்கும். இதில் இரவு ஃபயர் கேம்ப் போட்டது, பார்பிக்யூ போட்டது, இரவிரவாக ஒரு இது ஒன்று இருந்தால் தான்
நெருப்புன்றா தான் வந்து நல்லா சளி ஆகிது எங்களுக்கு. என்னென்னு சொல்கிறது, இந்தியாவில் ஃபுல்லாக வந்து குளிர் இடம் மண்டபடியாக வந்து சரியாக சளி. ஹாய், நாங்கள் நிற்கிற இடங்களில் இப்படி இந்த மனிதர்கள் நண்பர்களால் கட்டாயம் நிற்பார். இதில் 2-3 பேர் நின்றவ. அவரும் வந்து நெருப்பு பக்கத்தில் படுத்து வைக்கிறார். அப்போ தான் நல்ல ஒரு இதமாக இருக்கும். இதில் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லாகவே எக்கச்சக்க மலை தொடர்கள் வந்து தெரியுது. மற்றது அங்கால பார்த்திங்கன்னா, அங்கால ஒரு சைடில் வந்து மினி வேர்ல்டுன்னு இருக்குது, அங்காலே கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ரத்கலையில் வந்து 2 இடம் உண்டு, இந்த மாடல் சிம்மர் ரத்கலை, மற்றது மினி வேர்ல்டன். அண்ணா எப்படி இந்த அனுபவங்கள் எப்படி இந்த இதில் அண்ணையா கல்வி யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும். தொடர்ந்து ஒரு 4 நாளாக கண்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் செட் ஆகிருக்கேன்டா. எப்படி இருந்த அனுபவம்? ஆள் இருக்கிற இடத்த பார்த்து அது சரத்தோட எங்கே போனாலும் நாம் யாழ்ப்பாணத்தான. அண்ணா இதில் இந்த விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரு டவர் ஒன்று தெரியுது. சூப்பர் இடம். ஃபுல்லாக வந்து கீழே குடிமனைகள் குளங்கள் மேலேருந்து பார்க்க அவ்வளோ விஷயங்களும் வந்து தெரியும். இரவு எப்படி குளிர் அடிக்குதோ அது மாதிரி விடிய வெயில் தொடங்கிடும் வேலைக்கு. இதெல்லாம் ஊர் செட்டா, ஃப்ரெண்ட்ஸா, ஸ்கூல் செட்டா? ஊர் செட். எத்தனை நாள் ட்ரிப்? 5 நாள் ட்ரிப். எல்லாம் கல்யாணம் கட்டிட்டீங்களா, சிங்கிள்ஸா? அதான் அதே சொல்லுவான். சொல்லுவா வேண்டாம் யோசிக்கிறோம். சந்தோஷம். இங்கே சந்திச்சிக்கிறோம். மற்றது என்ன, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்போம். இப்படியான ஒரு கொஞ்ச நாள் ஒதுக்கி வந்து இப்படியான இடங்களுக்கும் போகணும். என்ன அப்போ தான் ரிலாக்ஸாகவும் இருக்கும். வெயில் ஏற தொடங்கிடும், நீ குளிரெல்லாம் இறங்கிடும். வளமையான நிலைமைக்கு நாங்கள் திரும்பலாம். விஜயத்து இருந்துதா இப்போ? என்ன நீங்கள் இருக்கிற இடம் ரிஸ்கான இடம் அவ்வளோ இருக்கு. ரைட், ஓகே, சொல்லுங்கள். எங்கே போனீங்க, என்னென்ன பார்க்கலாம்? முரளியால் தொடங்கி எல்லாம் போய் இப்போ இங்கே வந்துருக்கேன். இங்கே வந்துக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி செலவாகும்? அவ்வளோ ஒரு 30,000 வரும் ஒரு ஆளுக்கு per person. per person. அப்படி பிரித்து நண்பர்களாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். தனியாக அதில் தனி அண்ணா ஒரு செலவு எடுத்தபடியாக ஓகேயா இருக்கேன். அது அப்படிதான். எங்கள் அண்ணனை இதில் நீங்கள் காட்டியா இந்த பின்னால் நிற்கிறாரண்டா. ட்ரிப்பண்டு வரைக்கும் அப்படித்தான். ஒரு இடத்துல கூட போடணும், கூடையை போடணும், அப்படி இப்படி என்று ஆகும். ஆனால் பொடியங்கள் செட்டாக வலிக்கிட்ட அப்படி முடிச்சுட்டு தான் வலிக்கிறது. எங்கட டீம் வந்து வவுனியாவிலேருந்து வந்த 2 நாள் வந்துட்டு கேம்பிங் வர்றேன்ட்டு அதில் ஒரு ஆள் குழப்பிட்டாருட்டு 4 பேரும் போயிட்டா. அது ஒரு ஆள் குழப்பிட்டா. அதெல்லாம் பல வேண்ட கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மலை தொடர்கள் இதெல்லாம். மினக்கட்டு வரலாம் வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு பேர்த். எங்கடா பண்ண நேற்று இந்த பாபிக்யூ போட்டது வந்து இங்கே எல்லாம் பெருசாக சாப்பிடல, எல்லாம் அங்கே பயிர் ஃபுல். மற்றது இப்படி நீங்கள் இந்த இடத்துல இந்த டென்ட் போட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் பெற போகிறீங்கன்னா ஃபீனிக்ஸ் கேம்பிங் இருக்கீங்கன்னா நேரடியாக நீங்கள் அவையில் தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவையிலே வந்து டென்ட்டுகள் எல்லாமே வந்து போட்டு தருவினோம். அதை தவிர நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் இருக்கிறீங்கள்டா இந்த இடத்துக்கு வர போகிறீங்கள்டா இப்போ வர்ற மாதம் 5ஆம் தேதி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு டீம் ஒன்று வருது. மிங்லோ என்ற ஒரு நிறுவனத்தால் வந்து இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணினோம். அவையில் குரூப் ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணினோம். நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ தனியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா வந்து யோசிக்க தேவையில்லை, நாங்கள் தனியாக போய் என்ன என்ஜாய் பண்ணுறேன்ட்டு ஒரு குரூப்பாக வந்து இங்கே வர போயினோம். நீங்களும் இந்த அனுபவத்தை பெறேன்னா வந்து கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன், மிங்லோவை தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. தேவையான ஆட்கள் வந்து இன்றைக்கே வந்து புக் பண்ணுங்கள். செப்டம்பர் மாதம் 4-5ஆம் தேதி நினைக்கிறேன், சனி ஞாயிறு அப்படி தான் வரும். தவற விடாதீங்க. இந்த மாதிரி அனுபவத்தை நீங்களும்
பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சாமந்தியப்பட்டாக்களை கூட்டி கொண்டு வர மாதிரி வரீங்க? ராவு ஊர் போட்டு அலப்பற இருக்கு. ஐயோ அதான் அதான் நடந்தது. இதில் நாங்கள் விடிய எழுமின உடனே எங்களுக்கு வந்து பிளேன் டீ வந்து கேம்பிங்காலேயே கொண்டாந்து அறிவினோம். ஃபீனிக்ஸ் கேம்பிங்காலேயே வந்து நாங்கள் நிற்கிற இடத்துக்குள்ளே கொண்டாந்து அறிவினோம். இந்த இடத்துல ஒரு பிளேன் டீ விடிய காலமாக சுட சுட குடிக்கிறது தனி. என்ன டீ புரியும்பா பிளேன் டீ புரியும்பா தந்திக்கணும். என்ன அந்த சூடு ஆதார கேட்டில் தந்திக்கணும். அப்படியே சாப்பாடு வந்து வேலை பேக்கேஜில் அடங்கும். நீங்கள் இங்கேருந்து போனால் அப்புறம் சாப்பாடு விடிய சாப்பாடு இங்கே வேணுண்டு இதில் கொண்டுடலாம். அப்படி இல்லாட்டி அவன் இடத்துல அங்கே ஹவுஸ் இருக்குது தானே, கெஸ்ட் ஹவுஸ், அங்கே போனோம்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சுட சுட ஒரு பெயிண்ட் உண்டு. இங்கே பகுதியில் பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்த தேயிலை, அதை விட இங்கே கால்நடை வளர்ப்பும் வந்து செய்யணும். ஏன்னா இங்கே புல்லுகள் எல்லாம் வந்து சும்மா நோமலாகவே வளர்ந்துருக்கும். இப்போ பெரிய பட்டியை வந்து திறந்து விட்டுருக்கணும். இங்கே எல்லோரும் வந்து மெயினாக என்னடா பார்க்குறீங்க? ஆட்டு அவன் புது ஆள் வந்து நிற்கிறான்டா பார்க்குறீங்க. ரைட். அன்னையாக்கள் வந்து இன்றைக்கு வெளிக்கிழமை யாழ்ப்பாணத்துலேருந்து அன்னையாக்கள் 5 நாள் ட்ரிப்பில் வந்திருக்கணும். எல்லாருமே வந்து வேறு வேறு துறைகளில் இருக்கிறவ நண்பர்கள் கூட்டமாக வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஃபன்னுக்காண்டி எல்லாம் ரெடியாகி வந்திருக்கிறேன். சரி, எப்படியோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்துனாங்க. அதோட வியூ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்னையாக்கள் இன்றைக்கு முடிச்சுட்டு வந்து யாழ்ப்பாணம் பயணிக்க போயினோம். நாங்கள் அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். கேஸ் சிலிண்டரும் அங்கே சமைச்சினாங்க. சரி, அப்படியோ நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். அதோட இதில் டென்ட் போடுவீங்க தானே. இதில் டென்ட்டை போட்டுட்டு நீங்கள்லாம் அக்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் கேம்பிங் பண்ணிவிட்டு நேரடியாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட ஊர்களுக்கு போகலாம். அவையிலே வந்து ஃபீனிக்ஸ் கேம்பிங் அவையிலே வந்து டென்ட் எல்லாம் எடுத்து அதை நீட் பண்ணிவிட்டு விடுவினோம். இப்போ நாங்கள் நேரடியாக போய் கேம்ப் பண்ணுறதுக்கும் இப்படி ஆக்கள் மூலியமாக வர்றதுக்கும் இதுதான் வித்தியாசம். அன்னையாக்கள் வந்து வெளிக்கிட்டணும். அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நாங்களும் அங்கே போய் குளிச்சுட்டு நாங்களும் வெளிக்கிட்டோணும். சரி, நாங்கள் இப்போ அங்கே பக்கத்துலேயே அந்த ஹெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் போகிறோம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறதுக்கு. இங்கே ஃபுல்லாகவே லயங்கள்லாம் இங்கே வந்துட்டோம். இங்கே ரெடி ஆகி கொண்டிருக்கோம். அதோட இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லயம்கிட்ட வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த லயங்கள் எல்லாமே வந்து சில பேர் அதை கொஞ்சம் மெருகூட்டி வந்து வீடுகளாக காட்டியிருக்கேன். முழுசாகவே இங்கே ஃபுல்லாக வந்து தமிழ் மக்கள் தான். ஐயா வணக்கம். இந்த முகத்தில் வேறுங்க இவ்வளோ ஒரு கடினமான இது ஒன்று தெரியுது. அதாவது இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து இப்படி தான் காணப்படும். ஹலோ சிங்கம், புலி நல்லா கதைக்கிற ஆள். வெத்தில இருக்கா கூட இந்த அங்களே கொடுங்க. இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து கூடுதலாக இப்படித்தான் இருக்கும். அந்த டவுனை தாண்டி வந்தவன்டா வந்து இப்படி சில பேர் வந்து லயங்களில் சின்ன கடைகள் வச்சு உள்ள உங்களுக்கு கொண்டு காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டுறோம். இதில் பாருங்க அம்மா அவன் கதைக்கிற விதங்கள். அதோட இங்கால விடிய வந்து மாடுக்கு தண்ணியா அரிசி கல்லுறது. என்ன விடியவே அரிசி வச்சுட்டீங்களா? 7 மணிக்கு நைட்டு வச்ச. ரைட் வளமையா வைக்கிறது. ஹலோ இதில் பிஸ்கெட் எதுவும் வேணாம் பிள்ளைகளுக்கு. இதில் ஒரு 2-3 வேணும். இதில் இருக்கா? ஒரு 3 தான்.
அவர் கொண்டு இவர் கொண்டு இல்லை இந்த ரெண்டு இதில் ஒன்று அதில் ஒன்று எவ்வளவு அதை எவ்வளோ பார்ப்பிலே உங்களுக்கு தான் எது வேணும் பிள்ளைக்கு எடுங்க ஆள் வந்து நேற்றிலேருந்து இந்த பக்கத்தை விட இங்கால தான் இருக்கணும் உங்களுக்கு எது வேணும் எது வேணும் பிள்ளைக்கு இதா ரைட் ஓகே இல்லை ஐயா கேட்குறாரு வீட்டை பயணம் வேணும் வீட்டை போக மாட்டோம் ஐயா வீட்டை எங்களை தேட மாட்டாங்க நாங்கள் வீட்டை வெளிக்கிட்ட நாள் எத்தனை நாள்னு தெரியுமா சொன்னாங்களா நான் வீட்டை இருந்து வெளிக்கிட்டு 105வது நாள் இன்னைக்கு இன்னும் வீட்டை போகல இப்படி ஒரு இடங்களா போயிருக்கிற இதழ் வீடியோக்கள் எடுத்து பார்க்க தான் வேணும் உங்களோட ஊரில் என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்னா கரைச்சல் இங்கே வாழ்க்கையில் பாருங்க கோழி குஞ்சுகள் இப்படி எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்து கனகாலம் ஆகுது ஐயா எப்படி இருக்கீங்க என்ன பேர் உங்களோட பேர் தங்கராசு ஓகே ஓகே தனியாக இருக்கிறீங்க சம்சாரம் ஓகே 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 இதெல்லாம் லயன் தானே என்ன இப்போ என்ன தோட்ட வேலைக்கு இதுகளுக்கு குழந்தை வரைக்கும் போகிறதா இல்லை இல்லை போகிறதில்ல ரைட் 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 ஓகே ஓகே ஐயா தானே எத்தனை வயசு ஆகுது 65 வயசு ஆகுது இங்கே ஃபுல்லாக வந்து லேங்கெல்லாம் காணப்படுது அதோட இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்க வந்து இங்கே தண்ணி பிரச்சனை மழை பெஞ்சா நல்லமென்று சொன்னவே ஏன்னா வந்து தண்ணி வந்து மோட்டரில் எடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறதாம் டேங்கரில் மோட்டரில் ஏற்றி கொண்டு தான் வைக்கலாம் இது எல்லாமே வந்து வீடு பாருங்க எவ்வளோ வீடு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி தான் இருக்குங்க குனிஞ்சு தான் போகணும் மேடம் இங்கே வந்து பெருசாக கட்டுமானங்களில் வந்து மாற்றம் செய்யலாது வேல் கொடுத்த இந்த இடங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை உடைச்சி கட்டுறது அப்படியான இதை வந்து செய்யலாம் ஒரு சின்ன இடத்துக்கு வச்சு எல்லாமே அடுத்ததுதான் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடவெளி இல்லை மதில் இல்லை ஒரு லைமெண்டாக தொடர்ந்து ஒரு 5-6 வீடு அப்படியே இருக்கும் இதில் லைப்ரரி இருக்குது அங்கால சிறுவர் பூங்கா இருக்குது இதெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு சுற்றி வர மேலே அதில் இங்கே ஒரு சின்ன பிரதேசத்தில் வந்து இந்த லைன்கள் இருக்குது ஐயா கேட்குறேன் உங்களோட ஊர் பிடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கிறீங்களா எப்பயாவது போகல இங்கே தான் வாங்க அங்கால பக்கம் வாங்க ஊர் சுற்றி பார்க்குறேன்டா யாழ்ப்பாணம் பக்கம் வாங்க கேட்டேன் ஓ அவர்கிட்ட கொடுத்துருவோம் இப்போ எங்கே போகிறீங்க தொழிலுக்கு ஓகே ஓகே சரியா எங்கே தொழிலே குழந்தா ஓகே ஓகே சரி சந்திப்போம் ஓகே 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 சந்தோஷம் ஓகே ஓகே சரி இதில் வந்து இப்போ தான் கொழுந்து பறிக்கிறக்காண்டி எல்லாருமே வந்து விலைக்கிட்டு போய்கொண்டிருக்கணும் கூடுதலாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து வெளி தொடர்பு பெருசாக இருக்காது இங்கே போன முறை வரைக்கெல்லாம் பெருசாக கவரேஜ் இல்லை இப்போ தான் வந்து கொண்டிருக்கு அதோட அவையில் வந்து வெளியூர்களுக்கு போய் அந்த இடங்கள் பற்றி பார்த்துருக்கோம் பாட்டினோம் கூடுதலான மக்கள் வந்து இதே பகுதியில் இருந்து அவருடைய வாழ்நாளே போயிடும் நினைச்சு பார்க்க தோணுது வரேங்க அந்த ஐயாட்ட கேட்டாங்க இது வரைக்கும் போயிருக்கீங்களா இல்லை அவர் வந்து இந்த இடத்த விட்டே போயில வேலை வீடுன்னு அப்படியோ அந்த ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டோம் நீங்கள் அன்னையும் வந்து வேலைக்கு போக தொடங்கிங்க எங்கே கொழுந்தா கொழுந்து வரைக்கும் சரி அன்னையாக்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் யாழ்ப்பாணம் போனோம் சந்தோஷமான இவ்வளோ ட்ரிப்பில் உங்களை சந்திச்சது அதோட இந்த இதில் வந்து சேரோடுமென்ட்ருக்கு சரி ட்ரிப்பை விட்டு வெளியில் முடிச்சுட்டு போய்க்க ஆக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவலை கொண்டு வேறு இன்னும் கொஞ்சம் நாள் என்னண்டு சரி வேல் வந்து யாழ்ப்பாணம் போனோம் நாங்கள் அடுத்த வேலையை பார்த்து அடுத்த இடத்துக்கு போகிறோம் எப்படி இந்த 5 நாள் தெரிஞ்சது அப்ப நாங்கள்
பாய் 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 சந்திப்போம். இன்னொரு டிராவலில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுதான் இன்றைக்கு நாங்கள் பசரை மட்டும் பெறுவோம், அதுக்கு அப்புறம் அங்கே ஏறிடும். பாய்ண்ணா பாய் பாய். சரி, இனி நாங்கள் இங்கே ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். நீங்கள் வந்தாலும் கூட எங்களை டயர்டாகிட்டிங்கன்னா படுக்கலாம், ரூம்ஸ் இருக்குது, குளிக்கிறது, வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. கேம்பிங் வந்தால் களைஞ்சி தான் போக மாட்டதில்லை, ஃப்ரெஷ்ஷாகவே வெளிக்கிட்டு நல்ல இதாக போகலாம். வண்டி வந்து யாழ்ப்பாணம் வெளிக்கிட்டு இனி போய் சேர இருட்டிடும். சரி, நாங்கள் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நல்ல தண்ணி, நல்ல குளிர்மையாக இருக்குது. அதோட இப்போ இந்த வெயில் எரிச்சாலுமே வந்து சாதுவான ஒரு குளிர் காத்தொண்டு அடித்து கொண்டிருக்கு. சரி, நாங்கள் அப்படியோ இங்கேருந்து வந்து எங்களுடைய அடுத்த பயணத்தை நோக்கி போகிறோம். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்னு அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட நேற்று இங்கே வர்றதுக்கு முதல் வந்து கராஜுக்கு போனாங்க. போன இடத்துல வந்து அந்த உள்ளுக்குள்ள சின்ன லெதர்ஸ் வந்து உடைச்சிட்டு, புஷ்ஷுகள் கொஞ்சம் உடைச்சிட்டு, அதனால் அதை போய் மாற்றணும். அப்படி இல்லாட்டி அடித்து சசிக்கு பிரச்சனை கொடுத்துருமென்னு சொன்னாங்க. அதனால் இங்கேருந்து இப்போ வெளிக்கிட்டு வேலைக்கு போனோம்னா சரி, அப்படி இல்லாட்டி வந்து நாளைக்கு தான் அதை செய்துட்டு அங்கேருந்து வெளிக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும். எஸ்கே மோட்டர்ஸ் அங்கே தான் போய் செய்கிறதுக்கு முடிவெடுத்துக்கிறோம். கட்டாயம் நீங்களும் இந்த கேம்பிங் அனுபவம் வந்து பெறவேண்டா வந்து இங்கே வரலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களை சேஃபாக கேம்பிங் பண்ணி உங்களுக்கு அலுப்பு இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்த காணொலியில் அப்படியோ சந்திப்போம்.